Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான ஒரு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடுற மாதிரி ஒரு பருப்பே இல்லாத சாம்பார் வந்து எப்படி பண்றது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கலாம் வாங்க. இந்த சாம்பார் வந்து பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பண்ணிடலாங்க. ஸோ இது பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் வந்து உங்களுக்கு தக்காளி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 பேருக்கு செய்கிறதுனால 1.5 தக்காளி வந்து சேர்த்துருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். ஒரு 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு 5-6 பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமான பச்சை மிளகா. ஒரு சின்ன துண்டு கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடிடலாம். ஸோ விசில் போட்டு விட்டுருங்க. ஸோ 2லேருந்து 3 விசில் வரைக்குமே வரட்டும். நல்லா அது வந்து குழஞ்சி வெந்து வரும். இப்போ பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த தண்ணியை வரைக்கும் தனியாக எடுத்துகிட்டு மிச்சத்தை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம். ஒரு மத்து வச்சு இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. இப்போ உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடாய் வந்து அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போது 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துருக்கேன். ஸோ இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உளுத்தம்பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இந்த டைமில். இது கூடவே கொஞ்சமாக வந்து பெருங்காயப்பொடி வந்து சேர்த்துக்கலாம். பெருங்காயப்பொடி வந்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்குறதுனால ரொம்பவே மணமாக நல்ல வாசமாக இருக்கும். இந்த சாம்பாருக்கு நீங்கள் வந்து சாம்பார் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தனியாக கடைஞ்சி வச்சுருக்கிற அந்த சாம்பார் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் கரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஊற்றி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான வீடே மணக்கிற அளவுக்கு சூப்பரான பருப்பே இல்லாத சாம்பார் வந்து ரெடி பண்ணிட்டோம். இந்த சாம்பார் வந்து பார்த்திங்க அப்படின்னா தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து இட்லி கூட ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். பூரிக்கும் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை திரும்பவும் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.